Praise the Lord. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த நாளிலே எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக வெற்றியை காண்பீர்கள். பிரியமானவர்களே, எசேயா 25 அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். எனக்கு பிரியமானவர்களே, இன்று அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்கள் ஏராளம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்ணீரின் அனுபவங்கள், துயரத்தின் அனுபவங்கள், வேதனையின் அனுபவங்கள் ஏராளமாய் சூழ்ந்து கொள்கிறது. நான் என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன், என்ன ஆகும் என்று கவலைகளோடும் கண்ணீரோடும் இருப்பவர்கள் ஏராளம். ஒருவேளை இந்த நேரத்தில் கண்ணீரின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்களா? உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? வியாதியின் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். ஆண்டவர் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன் கண்ணீரை துடைப்பேன். நான் உன் முகத்திலிருந்து எல்லா கண்ணீரையும் துடைத்து விடுவேன். எசேயா 25 அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இன்னைக்கு உங்க கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும், உங்க வேதனையெல்லாம் மாறும். நிச்சயமாய் சொல்கிறேன், அழுது கொண்டிருக்கிற அன்பு மகளே, அன்பு மகனே, இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நயின் என்ற நகரத்திலே வேதனையோடு கூட ஒரு தாய் தன் மகனுடைய இழப்பினால் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். இயேசு அந்த தாயை பார்த்து சொன்னார், அம்மா அழாதீர், அழாதம்மா. ஏன் நீ அழுகிற இந்த கண்ணீருக்கு உனக்கு பதில் உண்டு. பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது, இழப்பை மாற்றி அந்த இளைஞனை உயிரோடு எழுப்பின தேவன் இன்று உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை தயவாய் நீர் கண்ணோக்கி பாரும், தயவாய் கண்ணோக்கி பாரும். எப்படியாவது இன்று இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவர்கள் கண்ணீருக்கு காரணமான எல்லா பிரச்சனைகள், குறிப்பாக குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற எல்லா உறவு முறிதல்கள், பிரச்சனைகள் மாறுவதாக. மன சஞ்சலத்தோடு பரிதவிப்போடு கலங்கி தவிக்கிற இவர்களுக்கு விடுதலையின் பாதைகள் திறப்பதாக. நீர் இவர்களை தொடுமப்பா, ஆசீர்வாதத்தின் பாதைகளை திறந்தருளும். எல்லா கண்ணீரிலிருந்தும் விடுதலை அளித்து இவர்களுக்கு ஆனந்தத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு துடைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எசேயா 25:8, ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி, இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.